ஓம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परा समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। हरि ओम्. இந்த கீதை 5வது அத்தியாயம் கடந்த முறை 20வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் பார்த்தோம். இந்த 21வது ஸ்லோகம் முழுமையாக நாம் பார்க்கவில்லை. அதனுடைய விளக்கத்தை மட்டும் அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். ஸோ 20வது ஸ்லோகம் பகவான் ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்பிய நோத்விஜேத் பிராப்பிய சாப்பிரியம் என்று சொல்றார். It is a kind of a training for our mind. See, the whole spiritual practice we need to train our mind. இந்த ஆன்மீக சாதனைகள், இந்த தியான பயிற்சி எல்லாம் செய்வதற்கு முன்பாக மனதிற்கு ஓரளவு சரியான பயிற்சிகளை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்படுகின்றது. And born as human beings, we can only train our mind. We have that choice. இந்த மனதை பழக்குவதற்கு, மனதை ஒரு திசையில் செலுத்துவதற்கான அந்த ஆற்றல், அந்த சக்தி, அந்த புரிதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வரம். ஸோ இட் இஸ் அ boon. ஸோ வி ஷுட் என்கேஷ் இட். அந்த வரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். When the mind is properly trained, it sees things as it is. ஒரு மனதை நாம் சரியான திசையில் செலுத்தினோம் என்றால், ஒரு மனதை சரியாக பழக்கப்படுத்தினோம் என்றால், அது உள்ள ஒரு விஷயத்தை உள்ளவாறு பார்க்கின்றது. See, that power is there for the mind. If the mind is not trained, the version or the vision is always distorted version or vision. அந்த மனதை நாம் சரியாக பழக்காவிட்டால் அந்த மனம் தான் விரும்பியதை பார்க்கின்றது. தான் எதை விரும்புகின்றதோ, தான் எதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ, எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ, எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்படி எடுத்துக்கொள்கின்றது தவிர, என்ன இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொள்வதற்கோ அதை புரிந்து கொள்வதற்கான அந்த பக்குவம் அந்த மனதிற்கு இல்லாத பொழுது அது மனிதனுடைய மனம் என்று சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. It is a simple basic principle. When we say it is a human mind, then the human mind must be trained. It should not be an instinctive mind. See, only animals have an instinctive mind. So human being, மனிதர்களுடைய மனம் என்பது அந்த இயல்பான துடிப்புகளிலிருந்து, இயல்பான ஆசைகளிலிருந்து, இயல்பான ஆர்வத்திலிருந்து it can slightly grow up. அது அடுத்த நிலைக்கு, from instinct to intelligence, from intelligence to intuition அப்படின்னா அது படிப்படியாக என்ன ஆகணும், ஒரு அடிப்படை விஷயங்களிலிருந்து அறிவுபூர்வமான ஒரு விஷயங்கள், அப்புறம் அறிவுபூர்வமான விஷயங்களிலிருந்து அப்படி இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள் என்று அந்த மனதிற்கு அனுபவங்களுடைய தளம் என்பது வியாபகமான ஒன்றாக இருக்கின்றது. The experiences, the possibility to have experiences is, it has a wider range. But then we have not exposed to that kind of experiences. அப்படிப்பட்ட ரொம்ப நுட்பமான, ஆழமான, சூக்ஷ்மமான, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட
ஆழ்ந்த விஷயங்களில் உள்ள அனுபவங்களுக்கு நாம் இன்னும் பழக்கப்படவில்லை. Then what we should do? So we should train the mind. Now, if you read 20வது ஸ்லோகம் சும்மா படிச்சுட்டு போகலாம். But then Lord wants to train our mind. Now, this is how you should train. அது எப்படி அந்த மனதை பழக்க வேண்டும், அந்த மனதிற்கு எப்படி பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஓடுற காரை தான் ரிப்பேர் பண்ண முடியும். See, if the car is in running condition only, you can clean it, you can maintain it. Yeah, hope our mind is in running condition now. See, only if the mind is in running condition, then you can train it. So, of course, the field is wide open to all of us. Every day we are employing the mind. இந்த உட்காந்துட்டோம். The moment you sit, either you or me, I have to employ my mind. So, we cannot escape from it. மனதிலிருந்து தப்பிக்கவோ, வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து ஓடவோ நம்மால் முடியாது. அப்போ how we should train the mind? So, the creation is given to us. The field is given to us. Either we can allow the creation to overpower us, or we can, with our own intelligence approach towards this creation, we can keep that creation perfectly under our control. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை, புற விஷயங்களை ஆள்வதற்கு நாம் அனுமதிக்கலாம். இல்லைன்னா புற விஷயங்களை நாம் முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான ஆற்றல்களையும் கூட நாம் நம்மிடத்தில் இருக்கின்றது. அதற்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். So we can prepare ourselves to meet out that challenges very intelligently, so that it becomes a smooth journey. அதனால அந்த பயணம், மனம் சரியாக இருந்தால் நம்முடைய பயணம் எப்படி இருக்கும்? பயணம் இலகுவாக இருக்கும். இப்படி when you go for a long journey, generally you see that your car is in perfect condition. முதல்ல அதை பார்த்துக்கிறோம். அது இருந்தா நம்மளுடைய ஜர்னி ரொம்ப பயணம் ரொம்ப சுலபமாகிவிடும். அதனால தான் பகவான் சொல்றார், ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்பிய நோத் விஜேத் பிராப்பிய சாப்பிரியம். இதெல்லாம் ரொம்ப எலமெண்டரி டீச்சிங்ஸ் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு. திஸ் இஸ் நாட் ஈவன் வெரி ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு. ஹி சேஸ் சிம்பிளி சேஸ் தட் அந்த குழந்தைங்க பொம்மைகளை வச்சு விளையாடுற மாதிரி இந்த மனதை பயன்படுத்தாதேன்னு சொல்றாரு. மைண்ட் இஸ் நாட் அ டாய். அது இஷ்டத்துக்கு அதை போட்டு, அது ஏதோ குழந்தைகிட்ட ஒரு விளையாட்டு பொருள் கொடுக்குறோம், நம்ம கொடுக்கும்போதே தெரியும் அப்படியே அது பத்திரமா வச்சுக்காதுன்னே தெரியும். தெரிஞ்சது அது குழந்தைகள் அப்படி இருக்குன்னு நினைச்சுதானே வாங்கி கொடுக்குறோம் நம்ம. இன்னும் மைண்ட் இஸ் நாட் அ டாய் அண்ட் யூ ஆர் நாட் அ சைல்டு. நாம குழந்தைகளும் இல்லை, மனம் என்பது ஒரு விளையாட்டான ஒரு பொருளும் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு வித் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஸோ லெட் அஸ் ரெஸ்பெக்ட் அவர் மைண்ட். லெட் அஸ் கிவ் இட்ஸ் டியூ ரெஸ்பெக்ட். அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். அதனால வீணாக இந்த மனதிற்குள் எதை திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. வீணான வெறுப்புகளை எல்லாம் மனதில் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. நாம விலகி போக வேண்டிய அவசியமும் இல்லை, நெருங்கி செல்ல வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு இல்லை. இந்த ரெண்டு எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருங்கி போறதுக்கான நிர்பந்தமும் நமக்கு இல்லை, இதுல விலகி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்திற்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஸ்லோகம் ரொம்ப மனோதத்துவ ரீதியாக நான் சொன்னேன். இட் இஸ் a psychological treatment, that Lord is trying to give it to Arjuna. அர்ஜுனன் மூலமாக நாம் எல்லோருக்கும் பகவான் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அதனால ஸ்திர புத்திகி அசம்மூடக, எவ்வளவு அழகா சொல்லிட்டார். அதனால ஸ்திர புத்திகி அப்படின்னு. பெருசா மனதிற்கும் புத்திக்கும் பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் இல்லை. நம்ம சொல்படி கேட்கக்கூடிய மனதை புத்தின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஸ்திர புத்திகி அசம்மூடக. இந்திரியங்கள் பின்பு எந்த மனமானது செல்லாமல் இருக்கின்றதோ அது புத்தியோடு சார்ந்திருக்கின்றது. அசம்மூடக. பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதக, அது அடுத்த அல்டிமேட் ஸ்டேட். அதுக்கப்புறம் அந்த மனதை என்ன பண்ணணும்? பிரம்மனிடத்துல வைக்க வேண்டும். அதற்கு பிரம்மாபியாசம். நம்ம இந்த பிரம்மாபியாசத்தை குறித்து கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். தத் சிந்தனம், தத் கதனம், தத் அந்யோன்ய பிரதிபோதனம். இதையெல்லாம் பிரம்மாபியாசம்னு. பிரம்மாபியாசம் அடுத்தது.
முதல்ல இந்த விஷய அபியாசங்களில் நாம் வந்து கவனமாக இல்லாத பொழுது நாம வந்து பிரம்ம அபியாசத்திற்குள் நுழைய முடியாது. பிரம்மாபியாசம்ங்கிறது இட் இஸ் மோர் இன்டர்னல். பிரம்ம அபியாசம் இஸ் மோர் சப்ஜெக்டிவ். விஷயாபியாசம் இஸ் மோர் ஆப்ஜெக்டிவ். வித்தவுட் டீலிங் தி ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு ப்ராப்பர்லி அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய உலகத்தோடு புற தொடர்புகளை நாம் சரியாக கையாளாத வரையிலும் தெர் இஸ் நோ என்ட்ரி இன் டு தி இன்டர்னல் வேர்ல்டு. அக உலகிற்குள் நம்மால் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. ஸோ த பிக்கஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் டு என்டர் இன்டு தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இன்டு சூப்பர் நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களே எதுவாக இருக்கின்றது அப்படின்னா தடையாக இருக்கின்றது. அப்படின்னு இட் டசன்ட் அலோவ் தி அவுட்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ், தி அவுட்டர் வேர்ல்டு, தி அவுட்டர் அட்டாச்மெண்ட், தி அவுட்டர் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இதெல்லாம் என்ன பண்ணுவதில்லை அப்படின்னா, நமக்கு வந்து உள்ளே மனதனுடைய நுட்பமான நிலைகளுக்கு செல்ல விடாமல் தடுத்து விடும். ஸோ இஃப் யூ ஆர் அ சீரியஸ் பிராக்டிஷனர், நாம் வந்து இடைவிடாத ஒரு ஆன்மீக பயிற்சிகள் செய்பவர்களாக இருந்தால், மனதனுடைய ஆழமான நிலைக்கு, அதனுடைய உள்முகமான நிலைகளுக்கு சென்று, இஃப் யூ ஹேவ் டு கோ டு தி சோர்ஸ் ஆஃப் தி மைண்ட், வெரி ஃபியூ வில் அட்டெம்ப்ட் இட். அப்ப மனதிற்கு மூலம்னு ஒண்ணு இருக்கின்றது. மனதனுடைய மூலம் வெளியில் கிடையாது. அப்படி ஒரு மரத்தினுடைய மூலம் மரத்துக்கு வெளியில கிடையாது. அப்படி மரத்தினுடைய மூலம்ங்கிறது உள் இருக்கின்றது, அதனுடைய வேரில் இருக்கின்றது. அப்படி So, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சங்கேதமாக உள்ளிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லலாம். அதை பற்றி அப்புறம் பார்த்தோம். பட் தென் த ரூட் ஆஃப் தி மைண்ட் இஸ் இன்சைட். அப்ப மனதினுடைய மூலம் என்பது என்ன இருக்கின்றது அப்படின்னா, அது உள்ளே இருக்கின்றது. ஸோ வி ஷுட் ஏபிள் டு பியர்ஸ் இட். அதற்குள்ளே வி ஷுட் ஏபிள் டு பெனட்ரேட் இட். அப்போ உள்ளே போகணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓரளவு இந்த புற மனதை, வெளியில் இருக்கக்கூடிய மனதை, எல்லா முரண்பாடுகள், எல்லா விதமான குழப்பங்களிலிருந்து சற்று விடுவித்துக் கொள்ள வேண்டும். A mind needs more space. A mind preoccupied with so many things. If the mind is already totally preoccupied, then that mind cannot penetrate the inner layers of the truth or the higher layers of the truth. அது மேலான தளங்களுக்கு செல்ல முடியாது. அதனால இதெல்லாமே இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிச்சோன்னா, இந்த பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதகங்கிறது தி ஹையஸ்ட் ஸ்டேட். அது வந்து இட் இஸ் அ கல்மினேஷன், இட் இஸ் தி கோல். பட் தென் டு ரீச் இட் டசன்ட் டேக் டைம், பட் ப்ரிப்பரேஷன் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். சி வி ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் ஒன்லி ப்ரிப்பரேஷன்ஸ். மெனி இயர்ஸ், பர்த் ஆஃப்டர் பர்த், ஒரு பிறவியில ரெண்டு பிறவியில் இல்லை. அப்படி மோஸ்ட் ஆஃப் அவர் டைம் கோஸ் ஒன்லி இன்டு ப்ரிப்பரேஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி we fail in our preparations. We don't prepare properly. எக்ஸாம்ல போய் உட்கார்ந்த உடனே கட 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 கடன்னு பேப்பர் வாங்கி எழுதிட்டே இருக்க முடியாது. அப்படின்னு ஃபார் தட் எனார்மஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் ரிக்வயர்ட். பட் ஆல் வில் ஹேப்பன் அப்படின்னு இஃப் யூ ஆர் வெரி ஏர்னஸ்ட், இஃப் யூ ஆர் வெரி ஹானஸ்ட் அபவுட் இட், வெரி ஏர்னஸ்ட் அபவுட் இட், இஃப் யூ ஒன்லி வாண்ட் இட், இஃப் யூ வாண்ட் ஒன்லி ட்ரூத், எனக்கு சத்தியம்தான் வேணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஏதோ ஒரு வடிவத்தை புற உலகத்தில் கூட எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஆல்வேஸ் கைட்ஸ், இட் ஆல்வேஸ் காட்ஸ். தெர் இஸ் அ அன்சீயிங் பவர் விச் ஐ ஹவ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அதை நம்ம குருன்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம், நம்ம வழிபடக்கூடிய உபாசனைன்னு சொல்லலாம். யூ கேன் ஃபீல் இட்ஸ் பிரசன்ஸ் எவ்ரி டைம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். அப்படி உங்களுக்கு எந்த காரியம் ஆகணும்னாலும், எங்க போகணும்னாலும், அப்புறம் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் டோட்டல் ரிலாக்ஸேஷன். யூ வில் ஃபீல் இட், யூ வில் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட். அதுலயே நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கு. ஏதோ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. அதை நாம் அருள்னு சொல்லலாம், அது குருவினுடைய ஒரு அருகாமைன்னு சொல்லலாம். யூ நேம் எனிதிங், அது நமக்கு எந்த பெயர் வேணாம்னு வைத்துக் கொள்ளலாம். இட் இட் ஹேப்பன்ஸ்.
அது நம்மை வந்து தவறான வழியில் நம்ம வந்து செல்ல விடாமல் என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் இறைவன் தடுத்து ஆட்கொண்டார்ன்னா, எதிலிருந்து தடுத்து ஆட்கொள்கின்றார் அப்படின்னு. அதிலிருந்து அந்தந்த விஷயங்களிலிருந்து அது அந்த அந்த நிலைக்கு வருவதற்கே ஒரு பக்குவம் தேவைப்படுகின்றது. டு ஃபீல் தட் கைண்ட் ஆஃப் அ புரொடெக்ஷன். டு இன்வோக் தட் பவர் ஃப்ரம் திஸ் கிரியேஷன். அந்த சிருஷ்டியிலேயே அந்த ஆற்றல் என்பது இட் இஸ் இன்ஹரண்ட்லி அவைலபிள். அந்த குரு தத்துவமோ, இறை தத்துவமோ, ஈஸ்வர தத்துவமோ, அது படைப்பிலேயே அது வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒன்லி திங் வி ஹவ் டு இன்வோக் இட். அண்ட் அதை வந்து நமக்கு இந்த போர்ல போற ஒரு வீரனுக்கு அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கவச மந்திரங்களை எல்லாம் சொல்லி அணிவிப்பார். அப்படி அப்படிதான் முதல்ல துரோணர் வந்து துரியோதனனுக்கு பண்ணார். he puts that கவச்ச. he says that nobody can pierce it அப்படி. பட் தென் அர்ஜுனா knew it அப்படி. அர்ஜுனனுக்கு தெரியும் அப்படின்னு. அர்ஜுனன் கூட எந்த ஒரு கவச்ச மந்திரங்களை எல்லாம் துரோணரிடத்திலிருந்து கற்றிருந்தானோ அதை வந்து தன்னுடைய மகன் அபிமன்யுவுக்கு அந்த கவச்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பான். அந்த மாதிரி ஒரு கவச்சம் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு அந்த குருவினுடைய கவச்சம், அந்த ஈஸ்வரனுடைய கவச்சம்ங்கிறது எல்லா நிலைகளிலும் இருக்கும் அப்படின்னு. அதற்கு முன்பு அந்த கவச்சம் கூட அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. See, even for that, some preparation is required. So, therefore, without getting tired, without getting bored, we should just, ஒரு முனைப்போடு, with a sense of responsibility. As I told, with a sense of honesty, integrity, we should just prepare for our higher journey. Otherwise, life will abruptly end with no purpose. வாழ்க்கை வந்து எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல், ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே டெத் புட்ஸ் an abrupt end to all our experiences. Then it becomes miserable. Then again you will, அடுத்த பிறவியில திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு again you have to start. அது நம்ம எங்க விட்டோம்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இது அதோட மோர் தி பேத்தட்டிக் கண்டிஷன் இஸ் அப்படின்னு. போன வாரம் படிச்சது நமக்கு இந்த வாரமே ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்படின்னு. இந்த பிறவியில செய்தது எப்படி அடுத்த பிறவில எல்லாம் நமக்கு அது வந்தால் வரலாம், இல்ல வராமல் கூட என்ன ஆயிடும் அப்படின்னு. ஃபார் சோ மெனி அதர் பர்த்ஸ் த ட்ரேஸ் ஆஃப் தட் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் மே நாட் யூனோ கம் டு தி சர்ஃபேஸ். அது மேல கூட வராமல் போய்விடும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் வந்து கவனமாக வைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றாரு, பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதகன்னு இங்க சொல்றாரா இல்லையா? அதேதான் வந்து அடுத்த ஸ்லோகத்துல 21வது ஸ்லோகத்துல பிரம்ம யோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதேங்கிறது ஹி ஜஸ்ட் எலாபரேட்ஸ் இட். எப்படி பாருங்க, அப்படி கீதையை படிச்சா ரொம்ப ஆனந்தமா ஒரே ஒரு வார்த்தை பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதகன்னு சொல்லிட்டார். அந்த பிரம்மம்ங்கிறது என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுகம் அக்ஷயம்னு சொல்றாரு. அந்த பிரம்மம்ங்கிறது அது அழிவற்ற சுகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நாம தேடுறதெல்லாம் என்ன தேடுறோம் அப்படின்னு. எல்லாரும் சுகம் வேண்டும், சுகம் வேண்டும், சுகம் வேண்டும் தான் சொல்றோம். அப்ப உனக்கு வந்து அக்ஷயமான சுகம் வேண்டுமா, நீடித்த சுகம் வேண்டுமா, நிரந்தரமான சுகம் வேண்டுமா, என்ன எல்லையற்ற அழிவற்ற சுகம் that transcends all time அப்படி. என்ன காலங்களுக்கு, தேசங்களுக்கு, விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சுகம். இட் இஸ் அன்கிரியேட்டட் பை எனிதிங். அப்படி தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். அப்படி இட் இஸ் அன் அன்கிரியேட்டட் பிளிஸ். இட் இஸ் நாட் கிரியேட்டட் இன் டைம். அது ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அது ஒரு பொருளில் இருந்து எடுக்கக்கூடியது கிடையாது. தெர் இஸ் ஒன் சுகம், தெர் இஸ் ஒன் பிளிஸ் விச் இஸ் அன்கிரியேட்டட், விச் இஸ் அன்கண்டிஷன்ட். அப்படி அது எந்த ஒரு வரம்புகளுக்கும் உட்பட்டதே கிடையாது. அப்படி யூ ஆர் தட்னு சொல்றார். அந்த சுக வடிவமே அதுதான் பிரம்மம். எது அந்த சுக வடிவமாக இருக்கின்றதோ thou art that. அப்படி தட் அந்த அக்ஷயமான சுகம் நாம். அப்படி நாம சுகத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஏதோ நல்ல மைசூர் பாக்கு ஸ்வீட்டை தேடுற மாதிரி இருக்கிறது. அப்படின்னு it is just a sweet, searching for a sweet. You yourself is such a sweet person. And you are full of, we are instead of sweet, நம்ம அந்த SWEET ல ஒரு A சேர்த்துட்டோம். Instead of experiencing that sweet, we are only sweating.
we just sweat. We don't feel that we are sweet. Just feel it. As I am telling that when you feel, then you don't lack anything. You don't lack anything. You see, you are free. No pleasure can make you happy. So then what to talk about all these worldly pleasures? இப்ப ஒரு சாதாரண உதாரணம் கொடுக்குறேன். ஒரு சின்ன ஒரு 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 டம்ளர்ல பாலை கொண்டு போய் ஒரு நாய்க்கோ ஒரு பூனைக்கோ ஊத்தணும்னா கடகடன்னு போய் என்ன பண்ண உடனே என்ன பண்ண நக்கி 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 அதுக்கு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு. See, if you indulge in all kinds of pleasure, this is how deities, devas will see us. இது என்ன இப்படி நக்கி குடிக்கிறானேன்னு நினைச்சிட்டே இருப்பாரு. Because you have the ocean of milk. You yourself is milk. நாமே அந்த பாலாக இருக்கின்றோம். அப்ப நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அப்போ நக்கி குடிக்கிறோம்னா, அப்புறம் நம்ம வேர் வி ஹேவ் டீக்ரேடட் அவர் செல், அப்ப நம்ம எங்க இருந்து நம்ம எந்த நிலைக்கு தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். How many times we have degraded ourselves? Why don't we evaluate? Just அதுக்காக you just see in our own past experiences how many times we have degraded ourselves from our own, that highest status. We have just behaved like a beast, whether it comes to pleasures or handling the mind, ராகங்கள், துவேஷங்கள், குரோதங்கள், காமங்கள், in the extreme anger. இதெல்லாம் பாருங்க see, ஒன்னா நாயா இருக்கிறோம், பூனையா இருக்கிறோம், இல்லைன்னா see some kind of an always an animal. ஏன்னா உள்ள இருந்து ஒரு புலி வருது, ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருது, ஒரு நரி வருது, இப்படி ஆல் த டைம். The form is human. The behavior is all animalistic behavior. But then நாகரிகம் 2 கால்ல நடக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு. இப்ப அதெல்லாம் அந்த அந்த விலங்குகளுக்கு அது எதுவுமே பாபம் இல்லை. நல்ல கவனிங்க. வித் ஆல் இட்ஸ் குவாலிட்டிஸ் ஒன்லி இட் இஸ் எவால்வ்ட். அதுக்கு அந்த குணங்கள் தடையாக இருந்தால் இட் வில் நாட் எவால்வ். அதுக்கு அதனுடைய இயல்பு. அது அப்படி இருக்கிறதால தான் எந்த பாபமும் இல்லாமல் அது அடுத்த நிலைக்கு அது போறது அப்படின்னா. பட் வி ஆர் நாட் லைக் தட். இஃப் வி பிஹேவ், நாட் ஒன்லி வி டோன்ட் எவால்வ், இதுல இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகாதது மட்டும் இல்லை அப்படின்னு. வி unnecessarily we go down to the lower levels also. There is every possibility. திருப்பி மனிதன் என்ன பண்ணான், தன்னை அடுத்த நிலைகளுக்கு, இந்த மனித நிலையை காட்டிலும் கீழான நிலைகளுக்கு தாழ்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. Now Krishna beautifully says, "Sa Brahma Yoga Yuktatma." இந்த 21வது. See, such a person is Brahma Yoga. Brahmani Yoga Samadhi Brahma Yoga. See, he has completely absorbed his mind in that Brahman. அந்த மனதை என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மத்தினிடத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்ஷயமான சுகம். அத எவ்வளவு அழகா விவரித்து, விந்ததி ஆத்மனி எத் சுகம். அதை முதல்ல சொல்றார், ஆத்மனி எத் சுகம் விந்ததி. எந்த ஒரு சுகமானது ஆத்மனிடத்தில் உள்ளதோ அப்படின்னு. விந்ததி மீன்ஸ் இட் இஸ் பிளேஸ்ட் தேர், இட் இஸ் டிஸ்கவர்டு. அந்த ஆத்மனிடத்தில் இருக்கக்கூடிய, now we should know what is ஆத்மன். அந்த ஆத்மனிடத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ச பிரம்ம யோக யுக்தாத்மா. such a person is not விஷய யோக யுக்தாத்மா இல்லை அப்படி. he is a பிரம்ம யோக யுக்தாத்மா. சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. வாட் அ வேர்ட் பாருங்க. Now what do you want? கிருஷ்ணர் கேட்கிறாரு, do you want அக்ஷயம் சுகம்? உனக்கு அழிவில்லாத ஒரு சுகம் வேண்டும்னா என்ன பண்ணணும்? தென் எதெல்லாம் அழியக்கூடிய சுகங்களோ, எதெல்லாம் நிரந்தரம் இல்லாத சுகங்களோ, வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூ டு ஜஸ்ட் கிவ் அப்? See, when you seek something permanent, what is not permanent, that you should easily give up. No, he says that bhagyas parashesha asakta. This is a beautiful slokam. In the slokata you can see it from many dimensions. இது ஏதோ just interpretation-க்காக இல்ல, அது ஒரு நல்ல ஒரு அனுபவத்திற்காக, ஒரு நல்ல புரிதலுக்காக இந்த ஸ்லோகத்தை எடுத்து என்ன பண்ணணும், உருட்டி பார்க்கணும். அது எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய தவறுகள் எல்லாம் தெரியும்.
ஒரு ஸ்லோகத்தை நான் எப்பவும் கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால், அந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து நம்மளுடைய பலவீனமாக எதையெல்லாம் சொல்றார், நம்முடைய பலமாக எதையெல்லாம் சொல்றாருன்னு முதல்ல பார்ப்பேன் அப்படி. திஸ் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட் அப்படி. இல்லைன்னா வெறும் கமெண்ட்ரி படிச்சுட்டு போயிடலாம். யூ டேக் அ ஸ்லோக. ஸோ இந்த இந்த ஸ்லோகத்திலே பாருங்க, பாக்ய ஸ்பர்ஷங்கிறது நம்மளுடைய பலவீனமாக சொல்றாரு அப்படி. விந்ததி ஆத்மனி யத் சுகம்ங்கிறது நம்மளுடைய பலமாக சொல்றாரு அப்படி. இது நம்மளுடைய பலத்தையும் சொல்றார், நம்மளுடைய பலவீனத்தையும் சொல்றார். நாம இதுவரைக்கும் பலவீனர்களாகவே இருந்திருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம்ங்கிறதையும் சொல்றாரு அப்படின்னு. அப்ப இதுல சொல்றதுல இப்ப என்ன பெருமை இருக்கிறது? இப்படி சொல்றதுல, நாங்கள் இதுவரைக்கும் பலவீனர்களாகவே இருந்தோம். இப்பொழுதும் நாங்கள் பலவீனர்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாட் இஸ் திஸ்? இது இத வந்து ஏதாவது சத்தம் போட்டு சொல்லி, இத வேற ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் வேற பண்றோம் அப்படின்னு. டு மேக் சச் a statement that I am a weak person, I have been like this, I am like this, I will continue to be like this. Try. என்ன முயற்சி செய்து பாருங்கள்னு சொல்றதுல, இதுல என்ன பெருமை இருக்கின்றது? அப்ப தென் நம்மளுடைய பலத்தையும் சொல்றார். எத் சுகம் ஆத்மனி விந்ததே. யூ ஆர் தட் அக்ஷயம் சுகம் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். பட் அன்பார்ச்சுனேட்லி யூ ஹேவ் நாட் ரெகக்னைஸ்ட் யுவர் ஸ்ட்ரென்த். தேர்ஃபோர் சம்படி ஹஸ் டு கம். இப்ப நமக்கு யாராவது சொன்னாதான் நமக்கு நம்மளுடைய பலமே என்னன்னு புரியுற அளவுக்கு வந்துட்டோம் பாருங்க. சம்படி ஹேஸ் டு கீப் டெல்லிங் அஸ். நான் சொல்லுவேனே அப்படின்னு. நீ ஆடு இல்ல, நீ சிங்கம், நீ ஆடு இல்ல, நீ சிங்கம். சிங்கத்திற்கே நீ ஆடு இல்ல, ஆடு இல்லன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. ஏன்னா அது பழக்கம். ஏன்னா ஆடுகளோடயே அந்த சிங்கம் பழகுனதால கடைசியில என்ன பண்றது? அது தானும் ஆடுன்னு நினைச்சுட்டே இருக்கிறது அப்படி. அதனால இஃப் யூ ஜஸ்ட் மூவ் அரவுண்ட் வித் பீப்புள் ஆல் த டைம் ஹூ ஹேஸ் தீஸ் லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஹூ ஹேவ் ரன் ஆஃப்டர் ஆல் தீஸ் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட், வேர்ல்ட்லி ஆம்பிஷன்ஸ், அப்ப நமக்கு இந்த பிரம்ம யோகம்ங்கிறது மறத்தே போயிடும் அப்படின்னு. மறத்தே போயிடும். நமக்கு வந்து நம்மளுடைய பலம் என்னங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். அதனால தங்களுடைய பலத்தை உணர்ந்தவர்கள், நமக்கு நம்முடைய பலத்தை சுட்டிக்காட்டுபவர்களோடு நாம் இருக்க வேண்டும். திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல். நமக்கு எத்தனை பேரை தெரியுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்மள சுத்தி 100 பேர் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? 100 ஆடா இருந்து என்ன பிரயோஜனம்? 100 ஆடுகளுக்கு மத்தியில இருக்கிறத விட, யூ ஹேவ் ஒன் லைன். நமக்கு ஒரு நட்பு, நமக்கு ஒரு சம்பந்தம். அது ஒரு சிங்கத்தினுடைய சம்பந்தம் போறோம் அப்படின்னு. இப்ப சுத்தி பார்த்தா எல்லாம் 1000 ஆடுகளுக்கு நடுவுல, ஏன்னா வாட் இஸ் த யூஸ்? நம்ம மொபைல் நம்பர் எடுத்து கான்டாக்ட் எல்லாம் பாருங்க அப்படின்னு. இது நம்ம எல்லா ஆடுகளா இருக்கு அப்படின்னு. அதுல ஏதாவது ஒரு சிங்கம் இருக்கிறது அப்படின்னா, யூ லொகேட், யூ ஃபைண்ட் அவுட் ஒன் லைன் அப்படின்னா, சம்டைம் கொஞ்ச நாள் அந்த அந்த சிங்கத்தோட இருந்து பாருங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் அந்த சிங்கத்தோட இருந்து, ஆட்டு வாசனையே நமக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு. என்ன அதுக்கப்புறம் ஆடு கிட்ட போனாலும் நமக்கு என்ன ஆகும்? ஏன்னா இந்த நான் வெஜிடேரியனே சாப்பிடாதவங்க மீன் கடை பக்கம் விட்டா, இந்த கறி கடை பட்ட விக்கிட்ட எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆல் யூ நீட் டு டூ இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஒன் லைன். ஒரு சிங்கம் நீங்க பார்க்கணும். யூனோ யூ ஷுட் மேக் ஃப்ரெண்ட்லி வித் தட் லைன். தென் யுவர் ஹோல் லைஃப். அதுக்கப்புறம் எந்த ஆட்டு மந்தையும், நமக்கு இப்ப எல்லாம் ஆட்டு மந்தைகள்ல நம்ம ராஜா அப்படி. சோ மெனி ஃபாலோயர்ஸ் வி ஹேவ், வி சே தட். எல்லாம் பார்த்தா ஆடுகள் அப்படின்னு. என்ன கொஞ்சம் அந்த 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 லீடு பண்ற ஆடு கொஞ்சம் வாட்ட சாட்டமா கொஞ்சம் கொம்போட இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னா. இட் இஸ் ஆல்சோ அனதர் கோட். பட் ஒன்லி அது நல்லா சாப்பிட்டுட்டு, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பிளாய்டட் ஆல் அதர் ஃபாலோயர். அது ஃபாலோ பண்ற ஆடுகள்ட்ட இருந்தெல்லாம் எக்ஸ்பிளாய்ட் பண்ணி, இது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன இருக்குன்னா, இது கொஞ்சம் நல்ல திடகாத்திரமா நல்ல கொம்போட இருக்கிறது அப்படின்னு. மொத்தத்துல அது வந்து ஒரு வெறும் ஆட்டு மந்தை அப்படின்னு. என்டர் இன்டு தி கேவ்ஸ் ஆஃப் தி லயன் அப்படி. சிங்கத்தினுடைய குகைக்குள்ள நுழைந்து பாருங்கள் அப்படி. இந்த சிங்கத்தை பாருங்கள் அப்படி. சின்மயானந்தர் இஸ் இஸ் லயன் அப்படி. தெர் கேன் பி ஒன்லி ஒன் சுவாமி சின்மயானந்தா தான் இருக்க முடியும் அப்படி. தெர் இஸ் ஒன்லி ஒன் சுவாமி சின்மயானந்த. He roared அப்படி. இட்ஸ் லயன் அப்படி. இட்ஸ் லயன். அதனாலதான் யூ கோ டு எனி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், யுவர் அட்டென்ஷன் ஒன்லி ஷுட் பி ஆன் தி மாஸ்டர் அப்படி. ஆன் தி மாஸ்டர்.
But in the name of the master, we do everything. But then what the master intent us to do, that we don't do it. No, Swamiji wants us only to teach Vedanta. His whole life is dedicated. He has dedicated his entire life only in teaching it, only propagating this. He lived like a lion. Now, this sloka clearly says that, see, on one side, you are a lion, but then you just behave like a goat. But நாம எல்லாம் பண்றது என்னன்னா, பசு கோட்னு சொன்னா பசுன்னு அர்த்தம். பசு பிரபுத்தினாம்னு பின்னாடி எங்கேயோ ஆச்சாரியர் எழுதியிருப்பார். இந்த அத்தியந்த மூடானாம் ஏவகி விசேஷு ரதிகி திருஷ்யத்தே யதா பசு பிரபுத்தினாம்னு எழுதியிருக்கிறார். ஹவு பீப்புள் பிஹேவ் அத்தியந்த மூடானாம் ஏவகி அப்படின்னு. See, they don't even know that they are lying. அத்தியந்த மூடானாம் ஹி அப்படின்னு. அது ஒரு மூடத்தனம். விசேஷு ரதிகி அப்படி. எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கிறது அப்படின்னு, பாக்குறதெல்லாம் மேயறது அப்படின்னு. ஏன்னா பாக்குறதுல எதெல்லாம் பாக்குற, எது கிடைக்கிறதோ என்ன அது பசிக்குதோ பசிக்கலையோ, கிடைச்சா என்ன பண்றது அப்படின்னா மேயர். விசேஷ ரதிகி திருஷ்யத்தை யதா பசு பிரபுத்தினா. ஆச்சாரியர் சொல்றார். ஏன்னா பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கிறான், ஆனா பார்த்தா என்ன பசு பிரபுத்தினாம்னா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அது பசு பிரபுத்தியாக இருக்கிறதுன்னு சொல்றார். Now, let us not feel sorry about it. Let us not, this is not to put all of us into some kind of a guilt. See, we have carrying enough already guilt on our head அப்படின்னு. அதுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு. ஏன்னா மை ஸ்டோரி ஆஃப் கில்ட்னு ஒரு புஸ்தகமே நம்ம போட்டு நம்ம தான் படிச்சுக்கணும் அப்படின்னு. we are already carrying enough guilt on our mind. Keep aside all that. No. Now try to see things as it is. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். Now let us at least regain our lost glories. இதுவரைக்கும் நாம இழந்தது எல்லாம் பத்தி கவலைப்படாமல் அப்படி நம்மை நாமே மீட்டெடுத்துக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக படுத்திக் கொள்ள வேண்டும். We have to rediscover our own self. We have to rediscover our own ability. We should rediscover our own capabilities, and people are there to help us. See, in this rediscovery, without expecting anything from us, நம்மிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்காது அப்படி நம்மை புனிதர்களாக்குவதற்கு, நம்மை மீட்டெடுப்பதற்கு, நம்முடைய உண்மையான அடையாளத்திற்கு அழைத்து செல்வதற்கு there are always great souls are available. They are helping. இல்லைன்னு கீதை இருக்கிறது. You don't need anybody அப்படி. கீதையை எடுத்துக்குங்க, பகவான் கிருஷ்ணனை நினைச்சுக்குங்க. See, he himself is a Jagat Guru. See, if you don't trust in any other human being, if you don't want to believe in any other being, no. I am fed up with all this, human forms. எல்லா இடத்துல ஏதாவது ஒரு இது. Sometimes it is very difficult to accept another human being as a great for many people. Never mind. Then take Bhagavad Gita. Take Lord Krishna as your own Guru. He is their Jagat Guru. Look at it. அதை திருப்பி புரட்டி பாருங்க. Now we will get into this sloka because this is such a beautiful slokam. பாக்யஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா. இன்னும் அசக்தாத்மா அதை ஒரு பக்கம் வச்சுடும், அது அப்புறமா பார்ப்போம். சக்த மீன்ஸ் அட்டாச்மெண்ட், பற்று. அசக்தகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பற்று இல்லாமல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுல பற்று கிடையாத தவிர பொறுப்பு இருக்கின்றது. இப்ப டெய்லி வேலைக்கு போறோம், எத்தனை பேருக்கு வேலைக்கு போறதுக்கு பிடிக்கும்? இந்த குழந்தைங்களை எல்லாம் கேளுங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகணும்னு அது எத்தனை பேருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் வேலையை பற்றோடு செய்கின்றோம்? we may not do it, but then it is our responsibility. அந்த வேலை செய்யலன்னா நமக்கு என்ன ஆயிடும்? ஜீவனம் நடக்காது அப்படி. See, you may not have extreme attachment to the work you are doing, but you will just do it because it is your responsibility. It is good. அவ்வளவுதான். அந்த அந்த வேலைங்கிறது அது ஜீவனத்திற்குன்னு தெரியும். அது மேல ரொம்ப பற்றோடு இருந்து என்ன பண்ண போறோம்? ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்காக பற்று இல்லாமல் வேலை செய்யுங்கன்னு சொல்லல. தி ஐடியா இஸ் you should always understand the difference between attachment and responsibility. See, sometimes in attachment we forget all our responsibilities, but in responsibility you will know you can see your duty in right light also.
ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி த்ரோஸ் அ பர்ஃபெக்ட் லைட் ஆன் யுவர் டியூட்டிஸ். பொறுப்பு என்பது நம்முடைய கடமைகளின் மீது, நம்முடைய செயல்களின் மீது ஒரு சரியான வெளிச்சத்தை நமக்கு காட்டுகின்றது அப்படி. சில நேரம் பற்று என்பது நம்முடைய கடமைகளின் மீது, நம்மீது நாம் செய்யக்கூடிய செயல்களின் மீது ஒரு சரியான வெளிச்சத்தை காண்பிக்காது. சம்டைம்ஸ் தி அட்டாச்மெண்ட் ஷெட்ஸ் டார்க்னஸ். அது இருளை வந்து கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடும். அதனால அசக்தாத்மாங்கிறது இட் இஸ் a பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். லார்ட் சேஸ் தட் இதுலெல்லாம் வந்து ரொம்ப பற்றோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் வெளி உலகம்ங்கிறது இட் இஸ் நாட் யுவர் கோல்னு சொல்றார். he is addressing to a spiritual seeker. Now this sloka is not meant for the worldly ambitious people. If you are உங்களுடைய லட்சியம் ஆன்ம தத்துவத்தை அடையிறதாக இருந்தால், பிரம்மத்தை அடைவதாக இருந்தால், வெளி விஷயங்களினுடைய தொடர்பு வேண்டான்னு சொல்லல அப்படி. ஆனா அதுல என்ன பொறுப்பு, அதுல நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மட்டோட வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அதுல என்ன கிடையாது, அதுல ஒண்ணும் ரொம்ப கிடையாது. நீங்க அது எவ்வளவு பற்றோடு நீங்கள் செய்தாலும் கூட, ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், இட்ஸ் டெரிபிள் டார்ச்சர் அப்படிம்பாரு அவர். ரொம்ப அவர் சொல்லும் பொழுதே வேதனையா இருக்கும் அப்படின்னு. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் டெரிபிள் டார்ச்சர் பாரு. இட் இஸ் a kind of see, this is what end of the day in external world, please think about it. We are only torturing ourselves. At the end of the day, there is a kind of you do everything after there is no sense of satisfaction. ஒரு திருப்தி இல்லை அப்படி. அப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம், இட் இஸ் a kind of all this worldly life without spiritual understanding. ஒரு சரியான ஒரு ஆன்மீக லட்சியம் இல்லைன்னா, ஒரு உயர்ந்த லட்சியம் இல்லைன்னா, திஸ் லைஃப் இஸ் மியர்லி a டார்ச்சர். அது நமக்கு தெரியறது இல்லை அப்படின்னு. அது நமக்கு நம்மை நம்மை நாமே வருத்தி கொண்டிருக்கின்றோங்கிறது நமக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு. நாம் எல்லா விஷயங்களில நம்மளுடைய உறவுகள் ஒரு உறவுகள் கூட நம்மளால இன் ஸ்பைட் ஆஃப் நாட் தட் வி ஆர் பேட் பீப்புள், நம்ம ஒன்றும் மோசமானவர்கள் கிடையாது அப்படின்னு. இட்ஸ் நாட் தட் வி ஆர் மான்ஸ்டர்ஸ் இல்லை. பட் தென் somehow we are not able to handle everything. We are unable to handle ego. There is a I. ஜேகே ரொம்ப அழகா சொல்லுவார், ஐ மீன்ஸ் ஐசோலேஷன் சொல்லிடுவார் அப்படின்னு. He simply gives one simple, that's the most profound meaning I have ever come across with ego அப்படின்னு. நேற்று கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்தது. He never uses the word egoism. Egotism he uses. Then I said, normally we use only egoism. But he always uses the word egotism. There is then அது போய் பார்த்தா அதுக்கு ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஈகோயிசம்க்கும் ஈகோட்டிசம்க்கும் பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம். He always uses that. He says I means isolation. See, we always, the self, the jiva, the individuality னா என்ன அர்த்தம்? We are only trying to isolate ourselves. எல்லா விதத்திலும் இருந்து என்ன பண்ண, ஆனால நாம வந்து நம்மள தனியாக பிரத்யேகமானவர்கள், நான் எல்லாரிடத்துல இருந்து வித்தியாசமானவர். தி வெரி அட்டெம்ப்ட் டு ஷோ யுவர் செல்ஃப் as you are someone different itself that you are isolating அப்படி. நாம வந்து நம்ம வந்து திஸ் ஐசோலேஷன், அதுதான் சொல்லுவார். திஸ் ஐசோலேஷன் இஸ் a terrible torture ன்னு சொல்லுவார் அப்படி. என்ன சிம்பிளான ஒரு வேர்டு பாருங்க அப்படின்னு. அந்த ஐக்கு அவர் சொல்றது வந்து இட் இஸ் ஒன்லி ஐசோலேஷன். he will say that திஸ் ஐசோலேஷன், ஐசோலேட் பண்ணிட்டு யாரோடையும் நம்மளால என்ன பண்ண முடியும், யாரோடையும் சகஜமாக நம்மளால இருக்கவே முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பையே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இழந்துட்டோம். அது பெருமையை சொன்ன, அவங்ககிட்ட பேச மாட்டேன், நான் இங்க போக மாட்டேன், நான் அவங்கள பார்க்க மாட்டேன், இவங்களை எனக்கு பிடிக்காத, அதாக்கும் இதாக்கும். then what is that? Then you are not normal. You are absolutely abnormal. See, you have so many preoccupied notions. That means what? You are already torturing yourself. You are torturing yourself. சரி, அது அவர் சொல்றத கேட்கும்போது இன்னும் வேதனையா இருக்கு. ஏன்னா அது இப்ப நான் சொல்லும்போது கூட நான் ஏதோ குத்தி காட்டுற மாதிரியோ சுட்டி காட்டுற மாதிரியோ இருக்கலாம். தட் மேபி ஐ மே நாட், மை இன்டென்ஷன்ஸ் மேபி டிஃபரெண்ட். பட் தென் when he says it, I really feel it, because he doesn't point out our mistakes.
ஏன்னா அவுட் ஆஃப் கம்பேஷன் நம்ம மீது இருக்கக்கூடிய கருணையினால சொல்ல. நோ, வாட் இஸ் திஸ் பாக்ய ஸ்பர்ஷ? ஆல் திஸ் பாக்ய ஸ்பர்ஷ இஸ் ஒன்லி எண்ட் ஆஃப் த டே. பீப்புள் ஆர் யூனோ தங்களை தாங்களே வருத்திக் கொள்கின்றார்கள். Now closely you observe, I will just unfold it point by point. Now, in spite of all that, we feel that kind of a self torture. So we want freedom. அப்ப என்ன ஆறுது அப்படின்னா, மைண்ட் ஆல்வேஸ் லாங்ஸ் ஃபார் ஃப்ரீடம். எங்கேயோ ஒரு இடத்துல சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும்னு சொல்லும். அதை பத்தி நான் பின்னாடி வரேன். திருப்பி அந்த சுதந்திரத்தை அது எங்கே தேடுகின்றது என்றால், இன் பிளஷர் ஒன்லி இட் சர்ச்சஸ். தென் சடன்லி வென் தெர் இஸ் பாக்ய ஸ்பர்ஷ, அதுக்கு பிரச்சனையே உலகத்துல தான். ஏன்னா ஆல் தி டென்ஷன், ஆல் தி டிப்ரெஷன், ஆல் டிஜெக்ஷன் இதெல்லாம் எங்க இருந்து வருகின்றது? ஸோ ஆல் தி பாண்டேஜ் இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஒன்லி இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துல தான் எல்லா விதமான பந்தங்களையும் அது அனுபவிக்கின்றது. திருப்பி தெரியாமலே என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, அதே உலகத்துல போய் ஒரு சுதந்திரத்திற்காக டு ஃப்ரீ இட்செல்ஃப், இட் சீக்ஸ் பிளஷர் தேர் இட்செல்ஃப். அப்படி இப்ப தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக என்ன பண்றது அப்படின்னு திருப்பி அந்த விஷத்தையே போய் என்ன ஆறுது, அந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் போய் அந்த குளத்துல இருக்கக்கூடிய நீரை அருந்தணும். அந்த எக்ஷன் வந்தா குடிக்காதன்னு சொன்னாலும் போய் குடிச்சிட்டு எல்லாம் வீழ்ந்து கிடந்தார்களா இல்லையா அப்படி. ஸோ இட் இஸ் லைக் சம்வேர் ஐ ரெட், இது எங்கேன்னு தெரியல. ஏன்னா சம்படி டெல்ஸ் அ ரேட் டு டேக் ஷெல்டர் அண்டர் தி ஸ்னேக் ஹுட்னு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு. யாரோ ஒருத்தர் வந்து அந்த எலி பயந்து ஓடிட்டு இருந்தா, நீ போய் ஒன்னும் பயப்படாத, அங்க ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கு, நீ அது அது அதுக்கு அதுல போய் பாதுகாப்பை தேடுன்னு சொல்ற மாதிரி. See, we are just rats. ஆல் தீஸ் சென்சஸ் ஆர் ஈச் சென்ஸ் இஸ், அது ஆதிசேஷனை விட பெருசா இருக்கு அப்படின்னு. அது அஞ்சு தலை நாகம், ஒவ்வொன்றும் என்ன இருக்கு, அஞ்சு தலை நாகமா ஆன வாயை திறந்துட்டு இருக்கு. நாம எலி மாதிரி போய் என்ன பண்றோம் அப்படின்னா, வி ட்ரை டு டேக் ஷெல்டர் below that snake hood. Now what will happen? Oh, this is the condition. Now you want to just அது freedom வேணும்னு நினைக்கிறோம். Then see, this tendency to free ourselves, looking for freedom, unfortunately we do not know where to look for this freedom. இந்த விடுதலைக்கு, இந்த சுதந்திரத்திற்கு நாம் எங்கே தேட வேண்டும்னு தெரியாததால திருப்பி என்ன பண்றோம், தெரிந்த இடத்திலேயே தேடுகின்றோம். அப்படி அது பந்தம் என்று தெரிந்தே, இட் இஸ் கோயிங் டு பைண்டுங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரிந்தும் போய் என்ன பண்றோம், தெரிந்தும் அங்கேயே போய் தேடுகின்றோம். அப்படி நோ, he says, now Krishna says where to search for real freedom. உனக்கு உண்மையான சுதந்திரம் வேண்டும் என்றால், if you are disgusted with all these things, if you are feeling that kind of a terrible torture, I will tell you some other place. இந்த விந்ததி ஆத்மனி யத் சுகம் அப்படி. பிகாஸ் why any pleasure, நீங்க நான் வந்து இந்த பிளஷர் அந்த பிளஷர்னு இப்ப நான் வந்து சொல்ல போறது இல்லை. எனி சென்சுவல் பிளஷர் அப்படி. why men or women or people, generally human beings, are after any sensual pleasure is because you feel that it gives you freedom. Man finds freedom in pleasure. At that moment of that pleasure, he feels he is free. He is free. See, this sense of freedom, நீங்க பாருங்க, எந்த you take any pleasure, in moment, and in that moment, but then a lot of energy is released, a lot of energy is wasted, vitality is gone. But then at the cost of what? At what cost? At the cost of everything. Then what you get is a little pleasure. A little pleasure you get. How much you have wasted. Now I will come to all that point slowly. But understand பண்ணிக்கங்க, நம்ம end of the day what we want is only freedom. நீங்க அடுத்த முறை எந்த ஒரு ஒரு விஷய சுகத்தை வந்து நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் கூட நீங்க அங்க இந்த மனதை வைத்துக்கோங்க. பிகாஸ் வாட் யூ ஆர் சீக்கிங் இஸ் ஒன்லி ஃப்ரீடம்.
நமக்கு ஃப்ரீடம் வேணுங்கிறதுக்காக தான் அதுல. பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் எங்கேயோ வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். சம்திங் வி ஹவ் சப்ரஸ்ட் இட். எங்கேயோ ஒரு விஷயங்களை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அது எங்க நமக்கு வெளியில கொண்டு வருதுன்னு நமக்கு, பிகாஸ் அந்த ஹையர் டோர்ஸ் ஆர் அது வேற க்ளோஸ் ஆகி வேற உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. சரி, வி அப்சல்யூட்லி க்ளோஸ்ட் தி டோர்ஸ் டு தி ஹையர் திங்ஸ். அப்ப திருப்பி திருப்பி என்ன ஆகுது? ஸோ மைண்ட் டேக்ஸ் தி ஈஸியஸ்ட் ரூட். அண்டர்லைன் திஸ் பாயிண்ட். அப்படி மைண்ட் டேக்ஸ் தி ஈஸியஸ்ட் ரூட். அப்படி அதுக்கு எது ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதோ அந்த சுலபமான. இஃப் யூ ஆஸ்க் வை மென் ஆர் சீக்கிங் பிளஷர் இன் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ், மனிதர்கள் ஏன் புலன் இன்பங்களில் அதிக நாட்டமுடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், ஏனென்றால் அது மிகவும் சுலபமான ஒரு வழியாக இருக்கின்றது, அது தெரிந்த ஒரு வழியாக இருக்கின்றது, எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது, நமக்கு பழக்கப்பட்ட வழியாக இருக்கின்றது. நான் எத்தனை சொல்லிட்டேன் பாரு. அது நமக்கு பழக்கப்பட்ட வழியாக இருக்கின்றது. நாம எப்பவுமே பழக்கப்படாத ஒரு இடத்திற்கு போகணும்னா ஒருத்தர் துணையோட போகணும். அப்படி எனிபடி கேன் கோ டு ஜாகேஸ்வர், பட் யூ கோ வித் அ பர்சன் ஹூ நோஸ் ஜாகேஸ்வர் இன் அண்ட் அவுட். இல்லைன்னா தேவையில்லாம 5 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி இஃப் யூ திங்க் லீட் அந்தே நைவனியமான ஏதாந்தக மாதிரி சுத்தி போக வேண்டியதா அப்படி. ஸோ கோ வித் அ பர்சன் ஹூ நோஸ் எவ்ரி திங். அப்படின்னு டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். See, don't be very smart. So there are people, they are experts, they know everything. You take their help. Now, this is the reality is an unknown terrain. நீங்க ஒரு சும்மா சாஸ்திரம் படிச்சுட்டு அதுக்குள்ள போக முடியாது அப்படி. ஏன்னா இட் இஸ் அதுக்குள்ள இதை விட நிறைய ஃபேசினேஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அங்கேயும் என்ன இருக்கிறது? எடுத்த உடனே அக்ஷய சுகத்திற்கு போகாது. அங்கே அக்ஷய சுகம் மாதிரியே நிறைய சுகம் இருக்கு. அட்லீஸ்ட் இங்கேயாவது அல்ப சுகம் இதெல்லாம். ஸோ த ஹோல் திங் இஸ் அல்ப சுகம் வர்சஸ் அக்ஷய சுகம். அப்படி நீங்க உள்ள போனா அது எதுவுமே அல்ப சுகமா தெரியாது. இங்க அல்ப சுகத்தையே நம்ம அக்ஷய சுகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அங்க பார்த்தீங்கன்னா அங்க அதனாலதான் சாரூபியம் சாமீபியம்னு அங்க எல்லாமே மகாவிஷ்ணு மாதிரி இருக்கும், எல்லாமே ருத்ரர் மாதிரி இருக்கும், எல்லாமே பிரம்மா. அங்க எல்லாமே அக்ஷய சுகம் மாதிரியே சேம் இமேஜ், எவ்ரி திங் இஸ் மேட். ஸோ தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். அதனால அதற்குள்ள ஏற்கனவே போய் அதெல்லாம் பார்த்தவங்க இருக்கிறாங்க. டேக் தேர் ஹெல்ப். கையை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு, அதனாலதான் என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் ஸ்ரத்தையை சொல்றோம். யூ ஜஸ்ட் கோ, பீப்புள் வில் டேக் யூ. தே ஹவ் கம் டவுன் ஒன்லி டு டேக் அஸ் தேர். அதர்வைஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தேர் கமிங் டவுன்? தே ஹவ் கம் டவுன் ஒன்லி டு டேக் அஸ் தேர். என்னை கொண்டு போய் விட்டுட்டு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படின்னு தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். நவ் லெட் அஸ் கோ தி ஸ்லோகம். இப்ப பாருங்க, கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். பட் தி மீனிங் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்லோகம். So it is said, no பாகிய ஸ்பர்ஷ. இந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பகவான் நமக்கு என்ன சொல்றார்? புற விஷயங்களில் இருக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் உள் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தினுடைய மதிப்பு அதிகம்னு பொதுவா சொல்றாரு. See, if you see value wise, if you want to evaluate the value of the external happiness and the internal happiness, ஒரு 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 மதிப்பீடு செய்தோம் என்றால், புற விஷயங்களில் இருக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் ஆத்ம தத்துவம் ஹோல்ட்ஸ் மோர் வேல்யூ. தி இன்னர் ஹாப்பினஸ், தி இன்னர் ரியலைசேஷன், தி இன்னர் ஃப்ரீடம் கம்பேர்ட் டு அவுட்டர் ஃப்ரீடம். அவுட்டர் ஃப்ரீடம் அதை விட என்ன இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தினுடைய வேல்யூ என்ன ஆகுது ஃபர்ஸ்ட். தென் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா டெய்லி வேல்யூ, தங்கத்தினுடைய வேல்யூ ஏறிண்டே போறது பாருங்க. அப்படின்னு என்ன, ஓ வாங்கியிருக்கலாமோ, வாங்கி வச்சிருக்கலாமோ. வெள்ளியினுடைய வேல்யூ இன்னும் ஏறும், ஏறிண்டே போறது. அப்படி தட் மீன்ஸ் யாராவது தகர டப்பா வாங்கி உள்ள லாகருக்குள்ள வச்சிருக்கோமா? வைக்க மாட்டோம். ஏன்னா எது மதிப்பானதோ அதுதான் நீங்க லாக்கர்ல வைக்கணும். இன்னும் கிளியர்லி ஒன் சைடு பாகிய ஸ்பர்ஷ அசக்தாத்மா, பிகாஸ் அதுல பெரிய வேல்யூ இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அசக்தாத்மாங்கிறது எதனால? நாட் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். பீப்புள் டோன்ட் ரனௌன்ஸ் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்.
people understood the Bhagya Sparsha has no that real value. அதனுடைய வேல்யூ எல்லாமே it has only a superficial value. It's only a glitter. அது வந்து மின்னக்கூடிய பொண்ணே தவிர அது உண்மையான பொன் கிடையாது. Then there is something called a real value, a substantial value. இதனுடைய விலை ஏறவே ஏறாது, இதனுடைய விலை எப்பொழுது என்ன ஆகாது அப்படின்னா குறையவும் குறையாது அப்படின்னு. இட் ஹாஸ் அ சஸ்டெயின்டு வேல்யூ அப்படின்னு. நீங்க வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒருத்தர் யாருக்கு நாம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய வேல்யூ கொடுத்தோமோ, ஏன்னா சேம் பர்சன் இன் அவர் ஹார்ட் வி டிவேல்யூ தெம் அப்படி. யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோமோ அவங்களே 2 மாசம் கழிச்சு நமக்கு என்ன அவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை போயிடும். சி த வேல்யூ இஸ் நாட் அவுட்டர் வேர்ல்டுல அது எல்லாம் நம்மளுடைய மூட பொறுத்து தான் இருக்கிறது அப்படி. பட் ஹியர் அப்படி இல்லை, இங்க மூடுக்கான வேலையே இல்லை அப்படி. பிகாஸ் இதனுடைய வேல்யூ இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் அப்படி. Now, when it is said Bhagya Sparsha, generally the word Sparsha, நாம வந்து சம்பந்தம்னு எடுத்துக்கலாம். பாகிய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மானா ஜென்ரலா பாகிய சம்பந்தேஷு அசக்தாத்மா. ஸோ வெளியில இருக்கக்கூடிய சம்பந்தங்களில், அப்படி பார்த்தோன்னா வெளியில இருக்கக்கூடிய தொடர்புகளில், இன் ஜென்ரல் த வேர்ட் ஸ்பர்ஷ கேன் பி டிரான்ஸ்லேட்டட் அஸ் அ சம்பந்த ஆர் அ கான்டாக்ட். சிம்பிளா என்ன சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது தொடர்பு, ஒரு கான்டாக்ட். இது அவுட்டர் கான்டாக்ட், வெளியில இருக்கக்கூடிய. அப்படி சொல்லிட்டோன்னு என்ன ஆயிடும், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன், then that leads to a meaning of all senses. அதான வெளியில இருக்கக்கூடிய தொடர்புன்னு வேற என்ன இருக்கு, 5 இந்திரியங்கள் தான். ஸோ வெளியில இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளிலும் அசக்த ஆத்மான்னு சொல்ற. பட் தென் வாட் ஐ ஃபீல் த இன்டென்ட் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் நாட் ஜஸ்ட் தட். நோ ஹீ குட் ஹவ் தென் திஸ் வேர்ஸ், அவர் வந்து இதை பாஹ்ய சப்தேஷு அசக்தாத்மான்னு சொல்லியிருக்கலாம், பாஹ்ய ரூபேஷு அசக்தாத்மான்னு சொல்லியிருக்கலாம், பாஹ்ய கந்தேஷு அசக்தாத்மான்னு சொல்லியிருக்கலாம். தென் ஹீ குட் ஹவ் யூஸ்டு எனி அதர் senses easily, because by referring one it is going to refer all. ஒன்றை சொல்வதன் மூலமாக அது எல்லாவற்றையும் சொல்ல, அது that meaning is also there, I am not denying it. But then specifically he uses only sparsha. He doesn't use shabda, ரூப, ரச, கந்த எல்லாம் பண்ணாம என்ன பண்றாரு அப்படின்னு, பிகாஸ் ப்ரிடாமினன்ட்லி நம்மளுடைய வீக்னஸ் எங்க இருக்கிறதுன்னு பாக்குறாரு அப்படின்னு. ஏன்னா அது பாடி ஐடென்டிபிகேஷன்ல இந்த தேகத்துல எல்லாம் இருந்தாலும் அப்படி, மேன் ஹேஸ் எ வீக்னஸ் ஃபார் டச். அவனுக்கு எதையாவது தொட்டுட்டே இருக்கணும், உரசிட்டே இருக்கணும், தடவிட்டே இருக்கணும். அவனுக்கு ரொம்ப சொல்லணும்னா ஏன்னா there is a sparsha. No, he specially takes that sparsha. Now, if you get rid of this one, he says that you will be freed from all other 4 also. ஸோ அதை நீங்க அதனாலதான் பின்னாடி சொல்லும் பொழுது அடுத்த ஸ்லோகத்துல கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பாரு, ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாகான்னு சொல்றாரு. அடுத்து சொல்லும் பொழுது அங்கேயே யூசஸ் ஒன்லி ஸ்பர்ஷ. தென் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவார், ஸ்பர்ஷான் கிருத்வா பகீர் பாகியா சக்ஷுஷைவாந்தரோ ப்ரோ, அங்கே என்ன பண்ணுவார், ஹி ரிப்பீட்டட்லி வென் ஹி யூசஸ் தி ரிப்பீட்டடா எங்கேயுமே சப்த அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஸ்பர்ஷ ஸ்பர்ஷ ஸ்பர்ஷன்னு யூஸ் பண்றாருன்னா, தென் வி ஷுட் டேக் தட் க்ளூ. அதை வந்து அப்படிதான் கீதையை படிக்கணும். படிச்சா தென் அது ஒரு க்ளூவை எடுத்துக்கணும் அப்படி. பிகாஸ் ஸ்பர்ஷ டைரக்ட்லி இட் மீன்ஸ் இட் இஸ் அ டச். ஸ்பர்ஷங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் டச், தொடுவது. நவ் ஈவன் இன் திஸ் இங்கிலீஷ் வேர்டு ரங்கநாதன்ஜி ரொம்ப அழகா சொல்லுவார். ஐ ரிமெம்பர் சம்திங் கால் டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னா தொட்டு அறியக்கூடியதுன்னு சொல்றோம் அப்படி. இந்த தொட்டு அறியக்கூடிய the word tangible comes from touchன்னு சொல்லுவார் அப்படி. அந்த டச்ல இருந்துதான் என்ன வருது, அந்த அந்த ஆங்கில வார்த்தையை டேஞ்சிபிள்ங்கிற அந்த ஆங்கில வார்த்தையை தொட்டு அறியக்கூடியதுங்கிறது என்ன இருக்கிறது. அதனால் நமக்கு கேட்பதை காட்டிலும், பார்ப்பதை காட்டிலும், நுகர்வதை காட்டிலும், சுவைப்பதை காட்டிலும் இந்த தொட்டு அறிய தொடர்றதுல என்ன இருக்கிறது அப்படின்னா, தொடர்றதற்கு ஆற்றல் அதிகம் அப்படி. அதனாலதான் ஒரு போர்டு டச் மீ நாட் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. பிகாஸ் எல்லாமே அந்த தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னா, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ், ஆல் சின், ஆல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் தேர். பிகாஸ் the truth is என்னது, see
ஈவன் இஃப் யூ see that as the sense organs, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, see, touch is the only organ which occupies more space in our body. அது வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னா, எங்க தொட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இட் டிக்கிள்ஸ் யூ அப்படின்னு. ஏன்னா அட்லீஸ்ட் காதாவது இங்க மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு. இந்த சமயத்துல அது கேட்காம கூட போயிடும். தெரியாம கூட போயிடும் அப்படி. ரேர்லி இப்ப ஒரு இடத்துல மரத்து போனா இன்னொரு இடத்துல உணர்ச்சி இருக்கும் அப்படி. மரத்து போனவன் கூட என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல மரத்து போனவன் கூட எந்த இடத்துல உணர்ச்சி இருக்கிறது அங்க சொரிஞ்சு பார்த்துப்பான் அப்படி. அதனால தான் ஜனங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப சாதாரணம். பட் தென் யூ அப்சர்வ் இட். யூ பே அட்டென்ஷன் டு இட். வேர் வி ஜஸ்ட் அதனால தான் அனிமல்ல பார்த்தா அது ஏதாவது உரசிட்டே ஒரு நாயை கூட நீங்க பிடிச்சு உச்ச மண்டையில தடவிட்டே இருந்தீங்கன்னா, அது அது பாட்டு உட்கார்ந்துருக்கும் அப்படி. நீங்க பசுவ தடவிது பிகாஸ் இது ஈஸிலி அவுட் ஆஃப் ஆல் சென்சஸ் திஸ் டச். ஏன்னா பகவான் அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், கிராசிஃபைடு ஒரு ஒரு கிராஸ் பாடியில என்ன பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் த ஈஸியஸ்ட் பிளஷர் என்ன அப்படின்னா, பீப்புள் ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் தேர் க்ளோஸ்னஸ். தொட்டு தொட்டு பேசினா தே நினைச்சுப்பாங்க, அவங்க இவங்க எனக்கு எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, நான் எப்ப வேணா இவங்களை தொட்டு பேசலாம். ஸோ பீப்புள் திங்க் தட் தொட்டு பேசுறதால சம்படி இஸ் வெரி க்ளோஸ் அண்ட் தே வாண்டட் ஆல்வேஸ் அசர்ட் தேர் க்ளோஸ்னஸ். வென் யூ டச், அப்பதான் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, சம்படி தே திங்க் தட் யூ ஆர் தே ஆர் க்ளோஸ். தட் ஹவு அவுட் ஆஃப் ஆல் தி சென்சஸ் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திஸ் பர்டிகுலர் சென்ஸ் கடைசியில உடம்பெல்லாம் மரத்து போனாலும் கூட நாக்குலயும் ஒரு டச் இருக்கு அப்படி. அது போறதே அது மரத்து போகவே போகாது அப்படி. ஈவன் தோ யூ சே இட் இஸ் டேஸ்ட், இட் இஸ் ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் டச் ஒன்லி. நீங்க நாக்குல தொடாம எப்படி டேஸ்ட் பண்ண முடியும் அப்படி. அப்ப அங்கேயும் கூட என்ன இருக்கிறது, தெர் இஸ் நாக்கு எடுத்துட்டா தெர் இஸ் a சென்ஸ் ஆஃப் டச், தெர் இஸ் a சென்ஸ் ஆஃப் ஸ்பீச், தெர் இஸ் a சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். எல்லாம் அங்க வச்சுட்டாரு நாக்குல. அதனால தான் மனிதனுக்கு அவனுடைய எதிரி எங்க இருக்குன்னு அங்கதான் இருக்கிறது. ஏன்னா அங்க சும்மா இருக்க முடியாது, என்னத்தையாவது ஒண்ணு பேசும் அப்படின்னு. ஏன்னா அது எங்கேயாவது ஒண்ணு சொல்லும். அங்கதான் டேஸ்ட் இருக்கு, அங்கதான் என்ன இருக்கிறது, டச் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? நவ் ஜென்ரலி யூ திங்க் அபவுட் இட். நமக்கு வந்து எதை தொட்டு நம்மால் பார்க்க முடிகின்றதோ அதுதான் நமக்கு சத்தியம். that which you can really touch, that becomes real to you. இஃப் யூ கான்ட் டச், ஒரு விஷயத்தை உங்களால தொட முடியலைன்னா, தொட்டு அதை ஸ்பரிசிக்க முடியாவிட்டால் அக்கார்டிங் டு அஸ் தட் இஸ் நாட் ரியல். யூ காட் இட்? அப்ப நமக்கு அது என்ன ஆயிடுறது, அன்ரியலே. நாம இவ்வளவு கடவுளை எல்லாம் கும்பிடுறோமே, இவ்வளவு பண்றோமே, இவ்வளவு பூஜைகள் பண்றோம், நம்பிக்கை இல்லையா? இல்லாம இல்ல. ஆனா நமக்கு இன்னும் என்ன இருக்கிறது, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஒரு அவநம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம கடவுளை இன்னும் நேரா பார்த்து தொட்டு பார்க்கல. சரி, ஈவன் தோ யூ ஹேவ் ரெட், யூ ஆர் டூயிங், உங்களுக்கு முருகர் மேல பக்தி இருக்கலாம், சிவன் மேல பக்தி எல்லாம் இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு இன்னும் ஏன் ஒரு சந்தேகம் நமக்கு வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இன்னும் தொட்டு பார்க்கல, கடவுள் என்ன பண்ணல அப்படின்னு. ஸோ அன்லெஸ் யூ டச் இட், திஸ் இஸ் தி ட்ரிக்கி பிளே ஆஃப் மைண்ட். மைண்ட் பிளேஸ் யூனோ தட் கைண்ட் ஆஃப், அதுக்கு வந்து தொட்டாதான். ஸோ இட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு எஸ்டாப்ளிஷ். ஸோ த பிசிக்கல் கான்டாக்ட், அது பிசிக்கலா டச் பண்ணி பார்க்கணும்னு, அது அங்கதான் எல்லாம் ஆரம்பிக்கிறது அப்படி. சரி, ஆல் பாண்டேஜஸ் அதான் முதல்ல. பாகிய சப்தஸ் இதெல்லாம் சொல்லல பாருங்க, ரூப ரச இதெல்லாம் சொல்லல பாருங்க. கரெக்டா எங்க பிடிச்சாரு அப்படின்னா, முதல்ல யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் திஸ் ஒன் சென்ஸ் ஆர்கன், பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் டிசீவிங் யூ. இட் இஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் பிளஷர், அது கொடுத்துட்டே இருக்கிறது. ஏன்னா அது ஆரம்பத்துல இருந்து அப்படி பழையிருக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கி தொட்டில்ல போடுங்க, ஏங்கும். அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை தூக்கி அம்மா மடியில வைங்க அப்படின்னா தென் அதுக்கு அந்த ஸ்பர்ஷம் தெரியறது அப்படி. அது ஆரம்பத்துல இருந்தே அது அந்த தொட்டு அந்த ஸ்பர்ஷத்துலதான் என்ன இருக்கு. தட் இஸ் how இட் ரெக்கக்னைசஸ் தி மதர். அந்த அம்மாவுடைய இது வந்து சப்தத்தினாலேயோ, ரூபத்தினாலேயோ, கந்தத்தினாலேயோ, இட் டசன்ட் ஸ்மெல் அண்ட் ஆல். தட் சைல்ட் எக்ஸாக்ட்லி த மொமெண்ட் இட் கோஸ் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மதர், யார் நம்மள தொடுறாங்கங்கிற தி ஃபர்ஸ்ட் பாண்டேஜ், என்ன கேட்வே டோர்வே டு தி பாண்டேஜ் இஸ் டச்.
அங்கதான் முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்ல அழகா சொல்ல தொட்டா ஒட்டிக்கும்பாங்க. சிம்பிள் அது. ரொம்ப அழகான பழமொழி. அது தொட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தொட்டா ஒட்டிக்கும் அப்படி. அதனால கொஞ்சம் டச் மீ நாட் தொட்டா சிணுங்கியா இருந்தா, அதனால தான் திங்ஸ் ஆல்வேஸ் கீப் அட் அன் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ். டோன்ட் டச் எனிதிங். டோன்ட் திங்க் தட் யூ ஹேவ் ஆல்ரெடி நம்ம எல்லாம் தாண்டிட்டா நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே நீ தொட்டு பாருங்கன்னு சொல்லும் அப்படி. ஏன்னா அது நீ தொட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. நீ தாண்டிட்டியா இல்லையாங்கிறத தொட்டப்புறம் தான். ஆனா தொட்டப்புறம் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்காது அப்படி. ஒன்ஸ் யூ டச் இட் யூ லூஸ் யுவர் டிஸ்கிரிமினேஷன். பிகாஸ் தட் இஸ் த பவர்ஃபுல் சென்ஸ். இது வி ஹேவ் டு எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அபவுட் இட். இதுக்கெல்லாம் ஒரு வயசும் கிடையாது அப்படி. ஐ ஹவ் சீன் இட் அப்படி. திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ் அப்படி. ஏன்னா கட்டை வேகிற வரைக்கும் த டச் வில் பி. காது வேணா கேட்காம போவோம். கட்டை வேகிற வரைக்கும். ஏன்னா திஸ் திஸ் வில் நாட் கோ இன் சம் ஃபார்ம் ஆஃப் அதர். நான் ஐ எம் நாட் டெல்லிங் ஏதோ ஒரு வழியில என்ன பண்ணோம் அப்படின்னா, தட் ஸ்கின் வில் பி கான்ஸ்டன்ட்லி யூனோ டிமாண்டிங் சம் அட்டென்ஷன் அப்படி. அண்ட் மேன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைண்ட்ஸ் ஃப்ரீடம் இன் இட் அப்படி. அவனுக்கு தொடர்றதுல என்ன இருக்கிறது? அதனாலதான் மத்தவங்க தொட அனுமதித்தால் தான் அவன் ஃப்ரீடம்னு அத நினைச்சுட்டே இருக்கிறான். இப்ப நீங்க இப்ப தீபாவளிக்கு போறீங்கல்ல, கடையில எல்லாம் பாருங்க. வாங்குறானோ இல்லையோ எல்லாத்தையும் தொடுவான். ஹி வில் டச் எவ்ரிதிங். அது தொட்டு, தொட்டு, தொட்டு அதுல அவனுக்கு ஒரு சுகம். சும்மா வாங்கலன்னா, பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. முடியாது அப்படி. அவன் வாங்குறானோ இல்லையோ, அவனுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவனுக்கு தொட்டு பார்த்தா தான் அவனுக்கு என்ன ஆகும். அவனுக்கு ஏதோ கிடைக்க அவன் தொட்டுட்டாலே அவன் ஏதோ வாங்குன மாரி நெனச்சுப்பான். See, the moment he touches, he thinks that he has bought it. அது ஒரு சுகம் அது. அவனுக்கு என்ன அது? சில பேருக்கு ரூவா நோட்ட சில பேர் எடுத்து செலவு பண்றாங்களோ இல்லையோ, அத எடுத்து தொட்டுட்டே உரசிட்டே இருக்கணும். அத எடுத்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், அத எடுத்து மோர்ந்து கூட பார்ப்பாங்க நான் பார்த்திருக்கிறது. பீப்பிள் வில் ஸ்மெல் இட். பிகாஸ் then that touch gives sense of reality. அது பிரெயின் நியூராலஜிக்கலி யூ ஷுட் ஒன்லி கன்சல்ட் a நியூராலஜிஸ்ட். Because this touch has a very close relationship with brain. ஏன்னா ஆல் யுவர் தொட்ட உடனே ஒரு சிலிர்ப்பு வருது பாருங்க. கேட்ட உடனே எல்லாம் வராது அப்படி. பார்த்த உடனே எல்லாம் வராது அப்படின்னு. அப்ப பிரெயினுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, நேச்சுரல் அந்த ஸ்பர்ஷம்ங்கிற ஒண்ணுக்கு பிரெயின் வந்து அது அது ஏதோ பெக்கூலியரா அதுல ஏதோ இருக்கிறது. இட் ஹேஸ் தட். அதனால இப்ப ரீசென்ட்லி ஐ கண்டக்டட் a camp in காஷி. 40 people I took, all of them with protocol தர்ஷன் அது. காசி விஸ்வநாதரை கொண்டு போய் கடைசியில பார்த்தா நாங்க 2 சுவாமிஜி இருந்தோம். எங்கள மட்டும் உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள விட்டு சிவன தொடலான்னாங்க அப்படி. இன்னும் எனக்கு ஐ அம் நாட் கடைசியில இந்த ஸ்பர்ஷான் குருத்வாலாம் நம்ம படிச்சிருக்கோம். பெருசா தொட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி. ஆனா என்ன இருக்கு, உள்ள போய் இந்த சிவனை தொட்டாதான் நமக்கு என்ன ஆகுது, அது ஏதோ தரிசனம் பண்ண மாதிரியே இருக்கு நமக்கு அப்படி. Then there is I had ஸ்பர்ஷ தர்ஷன். இது தொடாம தர்ஷனம். பகவான் டசன்ட் லைக் ஆக்சுவலி. எனக்கு ஒண்ணு புரிஞ்சுட்டேன் நான். ஹி டசன்ட். யாரோ கேட்டாங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம சவுத்துல எல்லாம் அப்படி பண்ண. நம்ம சவுத் கார்டெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ஸ், யாரையும் தொட விடுறது இல்ல. நாம கடவுள் கடவுள் எதிர அங்கேயே அப்படி இருந்து அங்க பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கேயே ஓடி போயிரு. ஏன்னா இங்க வந்து தொடர்றதாலேயே சிவனே என்ன பண்ணிட்டாரு, அப்பா வர்றவன் போறவன்லாம் தொடறான், எனக்கு தண்ணியை ஊத்திட்டே இறப்பான். பாவம் அந்த விஸ்வநாதர் காலையில இருந்து நாங்கெல்லாம் அவர் தலையில தண்ணியை ஊத்தி தண்ணியை ஊத்தி தண்ணி ஊத்தி. பிகாஸ் தென் பீப்புள் when they touch, see எனக்கு ஐ ஆல்சோ ஃபெல்ட் இட். பட் தென் ஐ செட் see this is the mind. அது தொட்டாதான். தென் அங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு இப்ப உள்ள எல்லாரையும் விடுறது இல்ல. அதுக்கு ஒரு அவங்க ஒருத்தர் கியூல நிக்கும் போதே கேட்பான், 3000 दे दो मैं अंदर लेके जाऊंगा आपको शिव जी का आपको स्पर्श कर सकते हैं. அப்ப அது தொடர்றதுக்காக 3000. that then see he is inseparable from you அப்படி. Actually he is always touching you அப்படி. He is always hugging you. See this is so intimate அப்படி. he is you. பட் நமக்கு அதெல்லாம் மறந்துட்டு என்ன அங்க அந்த தொடாம போறாங்க, அவங்க முகத்தை பார்க்கணும். ஆக்சுவலா அந்த தொடர்றவங்களை பார்க்கணும் அப்படி. சரி, ஒருத்தர் போய் சொல்லுவாரு, நான் தொட்டுட்டு வந்துட்டேன் பாரு. அப்படியா நீங்களா எப்படி அடுத்து ஓடுவாங்க, கிடு 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 அவங்களுக்கு போய் தொட்டாதான்.
See, கடவுள் விஷயத்துல கூட நமக்கு என்ன எடுத்து அப்படின்னு, see, that is the bhava. So we have to touch. Otherwise, it is not real to us. Now I understood why in South we don't allow. அது அவசியம் இல்லைன்னு சொல்றேன். Because God is not, that is only a physical form. It is only a gateway. That is only God is expressing in it. That is not God. அது மூலமா என்ன இருக்கிறது? ஆக்சுவலி விந்ததி ஆத்மனி யத் சுகம். The real touch. No. He has touched my heart ன்னு சொல்றமே, அங்க ஏதாவது உண்மையிலே ஸ்பர்ஷம் இருக்கிறது அப்படின்னு. End of the day, you like people, those who have touched your heart, not those who have touched physically. நம்மள உடல் ரீதியா நம்மளை தொட்டவங்களை விட நம்மளோட உள்ள ரீதியாக யார் நம்மை தொட்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது தான் என்ன இருக்கிறது அப்படின்னா, the guru has touched us in our heart. He has touched the core. No, that is the real touch. There is honesty in it. There is integrity in it. There is freedom in it. He has really touched us in our heart. He is not interested in our physical form. Otherwise, you touch, what happens? All the samskaras are already lingering in you. That's what it is happening. The touch is the greatest problem. Because now, நீங்கள் எதையெல்லாம் தொடுகின்றீர்களோ, anything in this world you touch, you have to pay a price for it. Just remember it. நீங்களே பாருங்க, இது வரைக்கும் எதெல்லாம் தொடரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு நீங்க செய்த விலை என்ன? What the price that you have paid? Just you wanted to have some sensual tickle. You wanted to touch it. Forget about getting married, having children. அதெல்லாம் தார்மீகமானது. Other than that, you touch anything, everything that you touch is very expensive. If you have touched in the past also, for that you have to pay the price. In this world, nobody touches something and just that easily escapes. That person in his life, this life or in another life, வட்டியும் முதலுமாக நீங்கள் தொட்ட விஷயங்களுக்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். You cannot, because in touch, the karmic cycle is intensified. தேங்க் காட் நமக்கு தூக்கத்துல தொடர்றதெல்லாம் ஸ்தூலமா இல்லைன்னா அங்கேயே எல்லாம் ஸ்தூலமா இருந்ததுன்னு வைங்க அப்படின்னு. சி தி பிசிக்கல் டச்சுக்கு எவ்வளவு பவர் பாருங்க. அங்கே நல்ல வேலை எல்லாம் மைண்ட் ஒன்லி டச்சஸ் எவ்ரி திங். ஸோ யூ ஈஸிலி யூ கேன் டச் எனிபடி, யூ கேன் எஸ்கேப். பட் தட் ஆல்சோ வில் கிரியேட் சம் சம்ஸ்காராஸ். அங்கேயுமே தொடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. பட் தென் எனிதிங் யூ டச், இட் வில் அது தொடும்போதே ஒரு பயம் இருக்கும். இது வரைக்கும் பயம் இல்லாத மாதிரி நடிச்சு தொடரோமே தவிர, யூ டச் எனிதிங், யூ ஆர் இன் தி பரிவ் ஆஃப் ஃபியர். நாம தொடக்கூடிய விஷயங்கள் அதற்கு விலை மட்டும் இல்லை, அது விலை மதிக்க முடியாத ஒரு பயத்தையும் நமக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பிளான்ஸ் எ கிரேட்டஸ்ட் ஃபியர் இன் அஸ். The pleasure is always followed by price and fear. For pleasure on one side, you have to pay price. On the other side, it always has a fear, ஒரு பயம், அதற்கு ஒரு விலை. But think about all these things. But then it is only a tangible thing. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கேட்கறது கூட பரவாயில்ல, சப்த பரவாயில்ல, இன்னும் ரூப பாக்குறது கூட நீங்க பார்த்துட்டு போகலாம், கேட்டுட்டு போகலாம், பாப்பமே இல்லை அப்படின்னு. நீங்க ஒருத்தர் பார்த்துட்டு போனா ஒன்னும் பாப்பம் இல்லை, கேட்டா ஒன்னும், தொட்டா என்ன ஆகும்? Then he says that தொட்டீங்கன்னு என்ன ஆகும்? Then you have to pay a price. Clear? இப்ப இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கிறதா? Then he says பாஹ்ய ஸ்பர்ஷ. That means what? That means protect yourself. Protect yourself. Whether it is physical touch or it is a mental touch. Mentally also don't touch anything. After some time, இதுல இருந்து வந்தாதான் அதுக்கு போக முடியும். Then now you read this phrase, பாஹ்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா. Now he discovered
that intelligence. See, it has more of it, more, complications are there in this particular verse when Krishna tells it. Probably more of it we will, try to think in our next class. Om Purnamada Purnamidam Purnat Purnamadachati Purnasya Purnamadaya Purnameva Vasishyati. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Guru Namaha. Hari Om.